செங்குவீரன் வகுத்த திட்டத்தின்படி பரிதி கிழக்கில் உதித்த ஒரு சாமப் பொழுது கழித்தே சோழப்படை சாரதா நதியை கடக்க ஆயத்தமானது. திருக்கண்ணன் அளித்த யோசனையின்படி படை இரண்டாகப் பிரிந்து சாரதா நதியை கடந்தது. நதியை கடக்கும்போது கலிங்கப்படை தாக்கினால் அவர்களை எதிர்கொள்வதற்கு வசதியாக முதலில் காலாட்படையின் ஒரு பிரிவான வேல்படை நதியை கடந்து அக்கரையை அடைந்தது. அடுத்ததாக வில் வீரர்கள் நதியை கடந்தார்கள். வில் வீரர்களைத் தொடர்ந்து தேர்ப்படை, புரவிப்படை, கடைசியாக யானைப்படை ஆகியவை சாரதா நதியை கடந்தன. படை இரண்டாக பிரிந்து சாரதா நதியை கடந்தாலும் படையின் பெரும் எண்ணிக்கையின் காரணமாக அனைத்து படைகளும் நதியின் அக்கரையை அடைந்தபோது பொழுது உச்சியை அடைந்திருந்தது. சாரதா நதியை ஒவ்வொரு படையாக கடக்க கடக்க கலிங்க பெரும் படையின் அதிரடி தாக்குதலை தடுப்பதற்கு ஏற்ற வகையில் படையை அணிவகுக்கத் துவங்கினர். திருக்கண்ணனும் மற்றும் வில்லவனும் காற்றை விட அதிவேகத்தில் பயணிக்கும் சோழப்படையின் தேர்ப்படை முதலில் சீரான இடைவெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தேர்களுக்கு இடையில் வரிசையாக யானைப்படையினர் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். முன்வரிசை அணிவகுப்பிற்கு அடுத்ததாக காலாட்படையினர் வரிசையாக அணிவகுக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் வில் வீரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். புரவி படையானது இரண்டாக பிரிக்கப்பட்டு அணிவகுப்பிற்கு இரண்டு புறத்திலும் நின்று கொண்டிருந்தது. அவற்றிற்கு பின்னால் போர்ப்பொறிகளான இடங்கணி மற்றும் வலங்கணி பொறி, கல்லரி கவன், வளைவிற்பொறி ஆகியவை அவசியமான போது மட்டும் பயன்படுத்த நிறுத்தி வைத்திருந்தார்கள். செங்குவீரனின் கட்டளைப்படி சோழப்படையின் பெரும் பிரிவானது நெருக்கமாக நிற்காமல் அகலமாக பிரித்து நிற்க வைக்கப்பட்டிருந்தது. படை அணிவகுத்து நின்ற முறையைக் கண்ட வானவல்லி பெரும் அதிருப்தியுடன் கரிகாலனை நோக்கி சென்றாள். அவளுடன் அவந்திகா மற்றும் கார்த்திகாவும் செல்லலானார்கள். கரிகாலரிடம், கரிகாலா, படை அணிவகுக்கப்பட்டிருக்கும் முறையை கண்டால் நாம் தாக்குவதற்கு செல்வதை போன்று எனக்கு தெரியவில்லை என சற்றே கோபத்துடன் தெரிவித்தாள். அப்போது அவந்திகா, தேவி கூறுவது முற்றிலும் உண்மைதான். எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. முன்வரிசையில் யானைகளும் தேர்களும் நிற்கின்றன. ஊடுருவி தாக்கும் காலாட்படையினர் எதற்கும் பயன்படப் போவதில்லாமல் தேர்களுக்கு பின்புறமாக நிற்கிறார்கள். வில்வீரர்கள் எதிரிகளை தாக்குவதற்கு ஏதுவாக அணிவகுத்து நிற்காமல் தாக்க வரும் கலிங்கப்படையிடமிருந்து நம் படையை காப்பதற்கு வசதியாக பின்புறமாக நிற்க வைக்கப்பட்டிருப்பதை போன்று எனக்கு தோன்றுகிறது. புரவிப்படையை எதற்காக இரண்டு புறத்திலும் நிற்க வைத்திருக்கிறீர்கள்? படை அணிவகுக்கப்பட்டிருக்கும் முறையை நோக்கினால் படை தாக்குவதற்கு அணிவகுக்கப்பட்டிருப்பதை போன்று எனக்கு தெரியவில்லை என அவள் கூறிக்கொண்டிருந்த போதே அப்போது அங்கு நுழைந்த திவ்யன், படை தாக்குவதற்கு அணிவகுத்து நிற்பதை போன்று தோன்றவில்லை என்றால் வேறு எப்படி தெரிகிறதாம் என வினவினான். புன்னகையுடன் நின்று கொண்டிருந்த திவ்யனை கண்டதும் நாணம் கொண்ட அவந்திகா அமைதியாக நிற்கலானாள். அப்போது வானவல்லி, எதற்காக அவந்திகா அமைதி கொள்கிறாய்? படை அணிவகுக்கப்பட்டிருப்பதை பார்த்தால் பின்வாங்குவதற்கு வசதியாக நிற்கிறது என்று உன் மனதில் பட்டதை தெரிவி என தெரிவித்தாள். அப்போது திவ்யனுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த செங்குவீரன், ஆம் வானவல்லி, படை பின்வாங்குவதற்கு ஏதுவாகத்தான் அணிவகுத்து நிற்கிறது என தெரிவித்துக் கொண்டு வானவல்லிக்கு எதிரில் சென்று நின்றான். அப்போது கொம்பு வேகமாக ஊதும் சத்தம் எழுந்தது. அப்போது கார்த்திகா, படை புறப்பட்டு விட்டது என தெரிவித்தாள். ஆமாம், நான் தான் படை புறப்படட்டும் என கட்டளையிட்டு வந்தேன் என தெரிவித்தான் செங்குவீரன். இதே அணிவகுப்பில் தான் நாம் கலிங்கப்படையை தாக்கப் போகிறோமா? இல்லை, பிறகு எதிர்கொள்ளப் போகிறோம் என மட்டும் தெரிவித்தான் செங்குவீரன். செங்குவீரன் கூறியது ஒற்றைச் சொல்லாக இருந்தாலும் அந்த எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற ஒற்றைச் சொல்லில் செங்குவீரனின் திட்டத்தை புரிந்து கொண்ட வானவல்லி தனது மோகன புன்னகை ஒன்றை செங்குவீரனின் மீது செலுத்தினாள். செங்குவீரனும் அவளது அறிவுக்கூர்மையை எண்ணி வியந்தபடியே அவளை புன்சிரிப்புடன் நோக்கினான். அவனது விழிகளை நோக்கியபடியே, நாங்கள் மூவரும் இன்று படையுடன் வரவேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கிறேன். நாங்கள் இங்கேயே நதிக்கரையில் ஓய்வெடுக்கிறோம் என செங்குவீரனிடம் கூறியவள் அவந்திகா மற்றும் கார்த்திகாவிடம், நாம் புறப்படலாம் அவந்திகா, நம் போர் இன்று துவங்கவில்லை என இருவரிடமும் தெரிவித்தாள். நம் போர் இன்று துவங்கவில்லையா என வியப்புடன் வினவினாள் அவந்திகா. ஆம், நமக்கு இன்று போர் துவங்கவில்லை எனில் கலிங்கர்களுக்கு மட்டும்தான் இன்று போர் துவங்குகிறதா என குறுக்கிட்டு வினவினாள் கார்த்திகா. ஆமாம் கார்த்திகா, இன்று நம் படை கலிங்க வீரர்களுடன் மோதப் போகிறது. ஆனால்
போர் நாளைதான் துவங்கவிருக்கிறது. அவர்களுக்கு நிறைய பணி இருக்கிறது. அவர்கள் வெற்றியோடு திரும்பி வரட்டும் என தெரிவித்த வானவல்லி இருவரையும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள். அவள் மற்ற இருவரையும் அழைத்துக் கொண்டு செல்வதையே மூவரும் சிறிது நேரம் பார்த்து கொண்டு இருந்தார்கள். அப்போது கரிகாலர், படைத்தலைவரே, என் அக்கா வானவல்லி மட்டும் கலிங்கத்தின் பக்கம் இருந்தால் போதும், உங்களின் தந்திரங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிவதற்கு என கூறி சிலாகித்தார். அப்போது திவ்யன் எதையோ கூற வாயெடுத்தான். ஆனால் அதற்குள் குறுக்கிட்ட செங்குவீரன், படை புறப்பட்டு நாழிகை நேரம் கடந்துவிட்டது, நாம் புறப்படலாம் என கட்டளையிட்டான். அடுத்த கணம் மூவரும் அங்கிருந்து புறப்பட்டு படையை அடைந்தார்கள். அகலமாக பறந்து விரிந்து சென்று கொண்டிருந்த சோழப்படையின் நடுநாயகமாக கரிகாலர் தனது புரவித்தேரில் நின்று கொண்டிருந்தார். அவரது தேரில் 8 புரவிகள் பூட்டப்பட்டு கையில் வில் மற்றும் அம்புகளுடன் கம்பீரமாக காட்சியளித்தார். அவருக்கு அருகில் யானையின் மீது நாங்கூர் வேளிர் செங்கோடர் நின்று கொண்டிருந்தார். அவர்களுக்கு ஒரு புறத்தில் செங்குவீரனும் மறுபுறத்தில் திவ்யனும் படைக்கு தலைமை தாங்கிக் கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். பெரும் படையின் 2 பக்கங்களிலும் சென்று கொண்டிருந்த புரவி வீரர்களுக்கு தலைமை தாங்கிக் கொண்டு திருக்கண்ணனும் வில்லவனும் சென்றார்கள். சோழப்படை சாரதா நதியை கடப்பதற்கு முன்பாகவே பீமவேலன், போரினை 2வது நாளுக்கு இழுக்கக்கூடாது, அவர்களை எதிர்த்து தாக்கி முறியடித்து விட வேண்டும் என எண்ணி சோழப்படையை நோக்கி முதல் நாள் இரவிலேயே நாகநதியின் தென்கரையில் இருந்து புறப்பட்டிருந்தான். முதல் நாள் இரவில் புறப்பட்ட கலிங்கப்படை அடுத்த நாள் 3ஆம் சாமத்தின் இறுதியில் சோழப்படையை நெருங்கியிருந்தது. சோழ வீரர்களின் பார்வைக்கு தெரிவதற்கு முன்னரே அவர்கள் எழுப்பிய பேர் இரைச்சல் சோழப்படையை அடைந்திருந்தது. பீமவேலனின் அணிவகுப்பில் விரைந்து வந்து கொண்டிருந்த கலிங்கப்படை அதிவேகமாக வந்து கொண்டிருந்தது சோழப்படையின் பார்வைக்கு எட்டியது. கலிங்கப்படையை நோக்கியதும் கரிகாலர், செங்குவீரன், திவ்யன், சோழப்படை தலைவர்கள் மற்றும் வீரர்கள் என அனைவரும் ஒரு கணம் திகைப்படைந்தார்கள். கலிங்கப்படை குறுகி அடர்த்தியாக சோழப்படையை நோக்கி கருட கொடி கம்பீரமாக பறக்க விரைந்து வந்து கொண்டிருந்தது. சோழப்படை பறந்து விரிந்து சென்று கொண்டிருக்க கலிங்கப்படை சிறு படையைப் போன்று குறுகி வந்து கொண்டிருந்தார்கள். 200,000 வீரர்களுக்கும் மேற்பட்ட பெரும் படையை கொண்ட கலிங்க வீரர்களை பீமவேலன் ஒன்றின் பின் ஒன்றாக அணிவகுக்க செய்திருந்தான். வந்து கொண்டிருந்த கலிங்கப்படையை கண்ட செங்கு வீரனும் ஒரு கணம், கலிங்கப்படையின் பலத்தை அளவுக்கு அதிகமாக மதிப்பிட்டு விட்டோமோ, படை இவ்வளவு சிறியதாக இருக்கும் என்று தெரிந்திருந்தால் ஒரே நாளில் போரினை முடித்திருக்கலாமே என எண்ணிக்கொண்டிருந்தான். கலிங்கப்படை தொலைவில் இருந்து வந்து கொண்டிருந்தது. பெரிய அம்பு ஒன்று வானிலிருந்து கீழே விழுவதை போன்று அனைவருக்கும் காட்சியளித்து படையின் முகப்பில் புரவித்தேரின் மீது அமர்ந்திருந்தார் கலிங்கத்தின் மகா மேகவாகன பேரரசர் காரவேலர். அவரை சுற்றிலும் யானைப்படை வீரர்கள் பெருமடர்த்தியாக நெருங்கி விரைந்து கொண்டிருந்தார்கள். கலிங்க மன்னர் காரவேலருக்கு பின்னால் பீமவேலன் அவனது புரவியின் மீது அமர்ந்து வந்து கொண்டிருந்தான். 2 படைகளும் மேலும் நெருங்கி இருந்தன. வேகமாக வந்த கலிங்கப்படையை நோக்கிய கரிகாலர் தனது கையில் இருந்த வில்லினை உயர்த்தினார். அடுத்த கணம் மொத்த படையும் நின்றன. வானத்தில் இரையை தேடி பறந்து கொண்டிருக்கும் கருடனானது இரையை கண்டதும் தனது இறக்கைகளை உடலுடன் சேர்த்து தரையை நோக்கி வேகமாக விழும் அம்பினை போன்று கலிங்கப்படையும் சோழப்படையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. 200,000த்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் அனைவரையும் நெருக்கமாக அணிவகுக்க வைத்து விரைந்து செலுத்திக் கொண்டிருந்தான் பீமவேலன். கலிங்கப்படை சோழப்படையை நெருங்கியதும் இடையில் இருந்த வாளினை உயர்த்தியவன் 2 முறை ஆட்டினான். அவன் தனது வாளினை ஆட்டி வீரர்களுக்கு சைகை தெரிவித்ததுதான் தாமதம். இரையை நெருங்குவதற்கு முன் தனது இறக்கைகளை உடலோடு சேர்த்து அம்பினை போன்று விழுந்து கொண்டிருந்த கருடன் இரையை நெருங்கிய பிறகு தனது இறக்கைகளை விரிப்பதை போன்று கலிங்கப்படையும் தனது இறக்கையை விரிக்கத் துவங்கியது. கருட வியூகத்தின் கழுத்துக்கு பின் உடலுடன் மறைந்திருந்த பெரும் படை விரியத் துவங்கி கருட வியூகம் தனது இறக்கையை விரித்து சிறிது சிறிதாக பூர்த்தியாக துவங்கியது. கருட வியூகத்தில் தலையும் கழுத்தும் எதிரிப்படையை கிழித்துக் கொண்டு ஊடுருவிய பிறகு ஒரே இடத்தில் நிலை கொண்டு எதிரிப்படையை சிதறடிக்கும். அதன்படியே கருட வியூகத்தில் எதிரிப்படையை கிழித்துக் கொண்டு முதல்
முதலில் ஊடுருவ அலகில் ஆயிரக்கணக்கான புரவி வீரர்கள் கையில் ஈட்டியை தாங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தார்கள். கருடனின் தலையில் கலிங்க மன்னர் காரவேலர் அமர்ந்திருந்தார். அவரைச் சூழ்ந்து கருட வியூகத்தின் தலை முழுவதும் யானைப்படை வீரர்கள் நிறைந்திருந்தார்கள். தொலைவிலிருந்து தாக்குவதற்கு உகந்த ஆயுதமான வில் மற்றும் அம்புடன் வீற்றிருந்தார்கள். யானையின் மீது அமர்ந்திருந்த வீரர்கள் கருடனின் அழகுக்கும் தலைக்கும் பாதுகாப்பாக ஆயிரக்கணக்கான காலாட்படையினர் உடலில் கவசம் அணிந்து கையில் வாளுடன் நின்று கொண்டிருந்தனர். தலைக்கு கீழே கருடனின் உயர நாடியான கழுத்து பகுதியில் கலிங்கத்தின் பட்டத்து இளவரசனான மாவீரன் பீமவேலன் கம்பீரத்துடன் தனது புரவியின் மீது அமர்ந்திருந்தான். கருடனின் கழுத்து முழுவதும் புரவி வீரர்கள் கையில் ஈட்டி மற்றும் விற்களுடன் அவனை சூழ்ந்திருந்தார்கள். புரவிகளுக்கு கவசமாக யானைகளை நிறுத்தி வைத்திருந்தான் பீமவேலன். கருடனின் உடல் பகுதி முழுவதும் வில் வீரர்கள் கையில் அம்பு மற்றும் எரியம்பு ஆகியவற்றுடன் நிறைந்திருந்தார்கள். வால் பகுதியில் அதிபயங்கர கல்லெறியும் கவன், வளைவிற்பொறி ஆகியவற்றை அவசியம் ஏற்பட்டால் பயன்படுத்துவதற்கு தயாராக நிறுத்தி வைத்திருந்தனர். எப்போது தேவை எழுகிறதோ அப்போது வேகமாக இயக்குவதற்கு வசதியாக உடலிலிருந்து பிரிந்த இறக்கைகள் இரண்டிலும் ஆயிரக்கணக்கான தேர்கள் சில வரிசைகளில் அணிவகுத்து நின்று கொண்டிருந்தன. யானை மற்றும் புரவிகளின் உடல்களை கிழித்துப் போடும் களிற்றுப்பொறி தேர்ச்சக்கரத்திலும் தேரின் வழியினை இடைமறிப்பவற்றை கிழித்துத் தள்ளும் பிண்டிபாலம் மற்றும் தள்ளுவெட்டி பொறிகள் நுகத்தடியிலும் பொருத்தப்பட்டிருந்தன. இவை மட்டுமல்லாமல் சகடப்பொறி, அரிநூற்பொறி, தாமணி, தோமரம் ஆகிய பொறிகள் வரிசையாக புரவிகளின் தலைகளிலும் புரவித் தேரிலும் இணைக்கப்பட்டு கொலை கருவிகளை தாங்கி காட்சியளித்துக் கொண்டிருந்தன. புரவித் தேர்களுக்கு பின்னால் புரவி வீரர்கள் அணிவகுத்திருந்தார்கள். புரவி வீரர்கள் அனைவரும் கையில் விற்களுடனும் தோளில் அம்பராத்தூணி நிறைய அம்புகளையும் இடையில் வாளுடனும் புரவியின் மீது வேலினை கிடத்தியும் நின்று கொண்டிருந்தார்கள். புரவிகளுக்கு பின்னால் எஞ்சிய காலாட்படை வீரர்கள் அணிவகுத்து நின்றிருந்தார்கள். கருட வியூகத்தை எதிர்ப்பவர்கள் பெரும்பாலும் சர்ப்ப வியூகத்தை அமைப்பதே வழக்கம் என்பதை உணர்ந்த பீமவேலன் எஞ்சிய காலாட்படை வீரர்களை இறக்கைக்கு பின்னால் சுற்றி வளைக்கும் சர்ப்ப வியூக வீரர்களை தாக்க முன் எச்சரிக்கையுடன் நிறுத்தி வைத்திருந்தான். 200,000க்கும் மேற்பட்ட கலிங்க வீரர்களை கொண்டு அமைத்திருந்த கருட வியூகமானது தனது 2 இறக்கைகளையும் நீட்டிக்கொண்டு சோழப்படையை நோக்கி பாய்ந்து வந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. கலிங்கப்படை அணிவகுத்து வந்தது. ராட்சச வடிவ கருடன் ஒன்று பறந்து வருவதை போன்றே காட்சியளித்தது. கருடன் இரையை நோக்கி பறந்து வந்தபோது அது தனது இறக்கையை சில முறை அடித்துக் கொள்வதை போன்றும் உடலையும் தலையையும் ஒரு முறை திருப்பி கவனிப்பதை போன்றும் கலிங்கப்படையின் வீரர்கள் இறக்கையை அடித்துக்கொண்டு அதிவேகமாக சோழப்படையை நோக்கி நெருங்கினார்கள். புராணங்களிலும் கதைகளிலும் கேட்ட கருட வியூகத்தின் மெய்த் தோற்றத்தை கண்முன்னே கண்ட சோழப்படை அக்கணம் செயலற்று அப்படியே கருட வியூகம் தங்களை நோக்கி பறந்து வரும் மழகினை கண்டு நின்று கொண்டிருந்தார்கள். கருடனிடம் இரையாகப் போவது நாம் தான் என்பதை அறிந்தும் சோழப்படை செயலற்று நின்றதை பொருட்படுத்தாமல் கருட வியூகம் ஒரே அடியில் சோழப்படையை வீழ்த்திவிட அதிவேகத்தில் நெருங்கியிருந்தார்கள். கலிங்கப்படை நெருங்கி வந்ததும் முதலில் உணர்வு பெற்ற கரிகாலர் தனது கையில் இருந்து வில்லின் நாணில் அம்பினை பூட்டி வேகமாக கலிங்கப்படையின் மீது எய்தார். அவர் வில்லினை தொடுத்த அடுத்த கணம் தேர் மற்றும் யானைகளுக்கு பின்புறமாக நின்று கொண்டிருந்த வில் வீரர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் அம்புகளை கலிங்கப்படையின் மீது எறிந்தார்கள். பெரும் மழை போல பொழிந்த அம்புகள் சோழப்படைக்கும் கலிங்கப்படைக்கும் இடையில் விழுந்தது. வானில் இருந்து அம்புகள் மழை போல விழுந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் உடலில் அணிந்திருந்த கவசத்தில் தாங்கிக் கொண்டு கலிங்கத்தின் கருடப்படை சோழப்படையின் மீது அதிவேகத்தில் மோதுவதற்கு நெருங்கியது. கலிங்கப்படை நெருங்கியதுமே சோழப்படையும் கன நேரத்தில் வேகம் கொண்டு கலிங்கப்படையின் மீது மோதியது. இருபக்கமும் 200,000க்கும் மேற்பட்ட வீரர்களை கொண்ட பெரும் படைகள் இரண்டும் அசுர வேகத்தில் ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டன. கருட வியூகத்தின் அலகினில் திரண்டிருந்த புரவிகள், அதன் தலையில் நின்றிருந்த யானைப்படை ஆகியவை சோழப்படையின் வலிமையான தற்காப்பினை அறியாமல்
நேருக்கு நேர் தாக்க சோழ யானைகளின் கூர்மையான தந்தத்தாலும் அதில் பொருத்தப்பட்டிருந்த வாளினாலும் அவற்றின் உடல்கள் கிழிக்கப்பட்டு அங்கேயே மடிந்தன. முதல் வரிசையில் நின்று கொண்டிருந்த யானைகள் கருடனின் புறவிப்படையை துவம்சம் செய்ய துவங்கின. யானை மற்றும் புறவி தேர்களின் தற்காப்பையும் மீறி சற்று தூரம் ஊடுருவியது கருடனின் தலை மற்றும் கழுத்து. கருட வியூகத்தின் இயற்கையின் முதன்மை வரிசையில் நின்று கொண்டிருந்த புறவி தேர்களும் சோழப்படையில் முதல் வரிசையில் நின்று கொண்டிருந்த புறவி தேர் மற்றும் யானைகளும் ஒன்றோடொன்று நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. கலிங்கப்படையின் புறவி தேர்களில் பொறிக்கப்பட்டிருந்த களிற்றுப் பொறி, பிண்டிபாலம், தள்ளிவெட்டிப் பொறி, சகடபொறி, அரிநூற் பொறி, தாமணி, தோமரம் ஆகியவை சோழ யானைகளின் நெற்றியில் பொருத்தப்பட்டிருந்த வலிமையான கவசத்தினால் சுக்கு நூறாக உடைந்து சிதறின. களிற்றுப் பொறியில் சிக்கிய யானைகள் அப்போதே அலறியபடி உடல் கிழிந்து பரலோகத்திற்கு சென்றன. பிண்டிபாலம், தள்ளிவெட்டி ஆகியவை யானை மற்றும் புறவிகளின் மீது பெருத்த காயங்களை உருவாக்க யானைகளும் புறவிகளும் அங்கேயே அலறியபடி விழுந்தன. பொறிகளால் சிறிது தாக்கப்பட்டாலும் அவற்றை தாங்கி அந்த பொறிகளையும் தகர்த்து கொண்டு யானைகள் முன்னேற அவற்றின் தந்தங்களில் பொருத்தப்பட்டிருந்த கூர்மையான ஆயுதங்கள் எதிர்ப்பட்ட கருட வியூகத்தின் யானை மற்றும் புறவிகளின் உடல்களையும் கிழித்து போட்டன. சோழவில் வீரர்கள் தொடர்ந்து அம்பினை கலிங்கப்படையை நோக்கி ஆவேசத்துடன் எரிந்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று கருடனின் உடலில் நிலை கொண்டிருந்த வில் வீரர்கள் 4 திசைகளிலும் அம்புகளை எறிந்தார்கள். கருட தாக்குதலின் முதல் கட்ட அதிரடி தாக்குதலை எளிமையாக எதிர்கொண்டது சோழப்படை. போர் அப்படியே நீடித்திருந்தால் சோழப்படை அன்றே கலிங்கப்படையை வீழ்த்தி எளிதாக வெற்றியடைந்திருக்கும். ஆனால் கருடனின் கழுத்தில் அமர்ந்திருந்த பீமவேலன் புறவியின் மீது அமர்ந்து கொண்டே கொம்பினை வாங்கி வேகமாக ஊதினான். அவன் கொம்பு ஊதிய அடுத்த கணம் கருடனின் இறக்கையில் நிலை கொண்டிருந்த பெரும் புறவித்தேர்களும் ஒரு கணம் பின்வாங்கின. சோழப்படையின் யானைகளும் புறவித்தேரும் விடாமல் தாக்கியபடி முன்னேறின. அப்போது மீண்டும் கொம்பினை வேகமாக ஊதினான் பீமவேலன். அவனது கொம்பின் ஓசை மீண்டும் எழுந்ததும் புறவித்தேர்க்கு பின்வரிசையில் நின்று கொண்டிருந்த புறவி வீரர்கள் அனைவரும் முன்னேறி வந்த சோழப்படையின் மீது அம்புகளை தொடர்ந்து எறிந்தார்கள். பீமவேலன் கொம்பினை ஊதுவதை நிறுத்தினான். கொம்பின் ஓசை நிறுத்தப்பட்ட அடுத்த கணம் கலிங்க புறவி வீரர்கள் அனைவரும் வேல் மற்றும் வாளுடன் தேர்களை கடந்து வந்து சோழப்படையுடன் கலந்து விட்டிருந்தார்கள். கலிங்கப்படையின் எதிர்பாராத தாக்குதலினால் சோழப்படையின் பிரதான தற்காப்பு வரிசை சீர்குலைந்தது. மீண்டும் கொம்பினை ஊதினான் பீமவேலன். அப்போது புறவி வீரர்கள் அனைவரும் சோழப்படைக்குள் ஊடுருவுவதை விட்டுவிட்டு சற்று பின்வாங்கி கருட வியூகத்தின் மையத்தை நோக்கி நகர்ந்தார்கள். அதாவது கருட வியூகத்தில் தலைக்கு இடப்புறம் அணிவகுத்திருந்த வீரர்கள் வலப்புறத்திலும், வலப்புறம் அணிவகுத்து நின்று கொண்டிருந்த வீரர்கள் இடப்புறத்திலும் நகர்ந்தார்கள். அடுத்து கொம்பின் ஓசை எழுந்தபோது மீண்டும் பழையபடி கருட வியூகத்தின் மையத்தில் இருந்து விலகி முன்பிருந்த நிலையை அடைந்தார்கள். அப்போது அவர்களுக்கு துணையாக புறவி தேர்களும் சோழப்படையை தாக்கியபடி நகர்ந்து கொண்டிருந்தன. சிக்கிய இரையை கருடன் தனது அலகு மற்றும் கால்களால் நன்கு பற்றிக்கொண்டு வானில் பறந்து தனது இறக்கையை அப்படியும் இப்படியுமாக அடித்து இரையை அலைக்கழிப்பதை போன்று கருட வியூகமும் சோழப்படையின் மையத்தில் நன்கு நிலை கொண்டு தனது இறக்கையை அப்படியும் இப்படியுமாக அசைத்து தாக்கிக் கொண்டிருந்ததால் சோழப்படையை புறவி வீரர்கள் மற்றும் புறவி தேர்கள் என மாறி மாறி ஒரே நேரத்தில் தாக்கிக் கொண்டிருந்தன. சோழப்படையின் 2வது வரிசையில் நின்று கொண்டிருந்த காலாட்படையினர் போரில் பிரதானமாக பங்கெடுக்காமல் முன்வரிசை புறவி தேர்கள் மற்றும் யானைகளை கடந்து ஊடுருவிய கலிங்க வீரர்களை மட்டும் கொன்று கொண்டு வெறுமனே நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நின்று கொண்டிருந்த வில் வீரர்கள் எய்த அம்புகள் தொடர்ந்து கலிங்கப்படையின் மீது விழுந்து அவர்களின் முன்னேற்றத்தை பெரும் அளவிற்கு தடுக்காவிட்டாலும் ஓரளவிற்கு கட்டுப்படுத்தி கொண்டிருந்தன. சோழப்படையின் மையத்தில் நிலை கொண்டிருந்த கரிகாலர் தனது புறவித்தேரில் நின்று கொண்டே அம்புகளை சரமாரியாக எய்தபடி கருட வியூகத்தின் போக்கினை கவனித்து கட்டளைகளை விதித்துக் கொண்டிருந்தார். அவருடன் நின்று கொண்டிருந்த வேளிர் செங்கோடர் அவருக்கு தகுந்த பாதுகாப்பை அளித்துக் கொண்டிருந்தார். செங்கோடரை கடந்து நின்ற திவ்யனும் கரிகாலரை கடந்து நின்ற செங்கு வீரனும் சோழப்படைக்குள் ஊடுருவ முயன்ற
கலிங்கப்படையை தாக்கிக் கொண்டு கருட அணிவகுப்பை அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் பீமவேலனையும் காரவேலரையும் நெருங்குவதற்கு வாய்ப்பினை எதிர்பார்த்தபடி போர் புரிந்து கொண்டிருந்தனர். ஆனால் கருடனின் இறக்கையானது ஒரே இடத்தில் இல்லாமல் முன்னும் பின்னுமாக இடமும் வளமுமாக அசைந்து கொண்டு சோழப்படையை தாக்கிக் கொண்டிருந்ததால் சோழப்படை வீரர்களால் அவர்களின் தாக்குதலை கணித்து தற்காத்துக் கொள்ளவே நேரம் சரியாக இருந்தது. பொழுது வேகமாக விரைந்து கொண்டிருந்தது. கருடனின் தாக்குதலும் நேரத்திற்கு நேரம் தீவிரமாகிக் கொண்டிருந்தது. நிலைமை கட்டுக்குள்ளிருந்து மீறுவதை உணர்ந்த கரிகாலர் இடையில் இருந்த வாளினை உயர்த்தி வேகமாக ஆட்டினார். அடுத்த கணம் சோழப்படை மொத்தமும் பின்வாங்கியது. பின்வாங்கிய சோழ வீரர்களை கலிங்க வீரர்களும் விரட்டத் துவங்கினார்கள். சோழ பெரும்படை பின்வாங்கியபடியே சென்று கொண்டிருந்தது. பின்வரிசையில் நின்ற வில் வீரர்கள் தொடர்ந்து அம்புகளை எய்து கலிங்கப்படையின் முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருந்தார்கள். பின்வாங்கிச் சென்ற சோழப்படையை விரட்டி வந்த கலிங்கத்தின் கருட வியூகத்தின் அணிவகுப்பு சீர்குலையத் துவங்கியது. சோழப்படை தலைவன் செங்கு வீரன் வானை நோக்கினான். பொழுது மேற்கில் விழ எப்படியும் இன்னும் ஒரு ஓரை பொழுதை மிச்சமிருந்தது. இடையில் வைத்திருந்த சங்கினை எடுத்து வேகமாக ஊதினான் செங்கு வீரன். அடுத்த கணம் மறுபுறம் நின்று கொண்டிருந்த திவ்யனும் சங்கினை ஊதினான். சங்கின் சத்தம் எழுந்த அடுத்த கணம் பின்வாங்கிக் கொண்டிருந்த செங்கு வீரன் முதல் வீரனாக கருட வியூகத்தின் தலையை நோக்கி ஒரு புறத்திலிருந்து முன்னேற மறுபுறத்திலிருந்து திவ்யன் முன்னேறினான். இருவரை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான போர் யானைகள் ஒரே நேரத்தில் கருடனின் கழுத்தையும் தலையையும் தாக்கின. சோழப்படை வீரர்கள் எதிர்த்து முன்னேறிய அடுத்த கணம் அதுவரை தற்காப்பில் மட்டும் ஈடுபட்டு வந்த திருக்கண்ணனும் வில்லவனும் பெரும் புரவிப்படையுடன் அதிரடியாக கருடனின் இறக்கைக்குள் புகுந்து தாக்கினார்கள். பின்வாங்கிச் சென்ற சோழப்படை எதிர்த்து தாக்கும் என்று எதிர்பார்க்காத கலிங்க இளவரசன் பீமவேலன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்குள் சோழப்படை வீரர்கள் கருடனின் அசைவினை மொத்தமாக தடுக்கும் அளவிற்கு ஊடுருவி அதன் ஓட்டத்தை நிறுத்தி இருந்தார்கள். ஒரே நேரத்தில் செங்கு வீரனும் திவ்யனும் எதிர்ப்பட்ட வீரர்கள் அனைவரையும் கொன்று குவித்துக் கொண்டு கருடனின் கழுத்தில் அமர்ந்து கொண்டு வியூகத்தின் உயிர் நாடியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பீமவேலனை நெருங்க முயன்றாலும் கருட வியூகத்தின் வலிமையான தற்காப்பினால் தடுக்கப்பட்டு திணறிக் கொண்டிருந்தனர். அப்போது பீமவேலன் முன்னேறி வந்திருக்கும் சோழப்படையை மொத்தமாக அழிப்பதற்கு ஏதுவாக கருட வியூகத்திற்குள் ஊடுருவி இருக்கும் சோழ வீரர்களை மொத்தமாக சூழ்ந்து கொள்ளச் செய்ய இடையிலிருந்த வாளினை உருவி கையை வட்டம் போல சுழற்றினான். அடுத்த கணம் கருட வியூகத்தின் இறக்கையின் தொடக்கத்தில் நின்று கொண்டிருந்த புறவித்தேர்கள் யானைகள் ஆகியவை கருடனின் கழுத்தில் தாக்கிக் கொண்டிருந்த செங்குவீரன் மற்றும் திவ்யனை சூழ்ந்து கொள்ள அதிவேகத்தில் விரைந்து செல்ல புறவி வீரர்கள் மற்றும் இறக்கையின் பின்புறமாக நின்று கொண்டிருந்த காலாட்படையினர் திருக்கண்ணன் மற்றும் வில்லவனின் படையை எதிர்கொண்டார்கள். கருடனின் கழுத்தினை தாக்கிக் கொண்டிருந்த செங்கு வீரனையும் திவ்யனையும் ஒரே நேரத்தில் இரண்டு புறத்திலும் சூழ்ந்து தாக்கினார்கள் கலிங்க புறவித்தேர் மற்றும் யானைப்படையினர். சோழப்படையின் பெரும் பிரிவு கருட வியூகத்தின் இறக்கைக்குள் சிக்கிக்கொண்ட ஆபத்தான நிலை. கருட வியூகத்தினால் சூழப்பட்ட செங்குவீரன் மற்றும் திவ்யனின் படைகளுக்கு உதவுவதற்காக திருக்கண்ணன் மற்றும் வில்லவன் இருவரும் பின்வாங்கி இரண்டு பக்கத்தில் இருந்தும் கருடனின் கழுத்தை நோக்கி நகர்ந்தார்கள். அப்போது பீமவேலன் கருடனின் உடலில் நின்று கொண்டிருந்த வில் வீரர்களுக்கு ஆணையிட்டான். அடுத்த கணம் வில்லவன் மற்றும் திருக்கண்ணனின் புறவிப்படை நெருங்க முடியாத அளவிற்கு அம்புகளை செலுத்தினார்கள் கலிங்க வீரர்கள். அம்புகளை பொருட்படுத்தாமல் சோழ வீரர்கள் முன்னேற அடுத்த கணம் கருட வியூகத்தின் வால் பகுதியில் இருந்து எரிகற்களும் மழை போன்று விற்களும் பொறிகளிலிருந்து விழுந்து அவர்களின் முன்னேற்றத்தினை தடுத்தன. பீமவேலனின் பொறிக்குள் வசமாக சிக்கிக்கொண்ட சோழப்படை தலைவர்கள் செங்குவீரனும் திவ்யனும் எதிர்ப்பட்டவர்கள் அனைவரையும் ஆவேசத்தில் கொன்று போட்டு விடுபட முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். கருட வியூகத்தின் பொறியிலிருந்து இருவரையும் விடுவிக்க வில்லவன் மற்றும் திருக்கண்ணன் ஆகியோர் எடுத்த முயற்சிகள் தோல்வியடைய கரிகாலரே தனது தேர்ப்படையுடன் அவர்களை நோக்கி விரைந்து வரலானார். கரிகாலர் கருட வியூகத்தை தாக்கி ஊடுருவி முன்னேறிக் கொண்டிருந்த அதே நேரம் செங்குவீரன் கருட வியூகத்தில் இருந்து பின்வாங்கும் முயற்சியை கைவிட்டு கருடனின் கழுத்தில் பாதுகாப்பாக நின்று
வியூகத்தை ஏக்கிக் கொண்டிருந்த பீமவேலனை நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்தான். தனது தற்காப்பினை சிதறடித்துவிட்டு ஊடுருவியிருந்த செங்குவீரனை கண்ட பீமவேலனும் கையில் வாளினை எடுத்துக்கொண்டு அவனை நேருக்கு நேர் வரவேற்க நெருங்கினான். செங்குவீரன் எதிர்த்த புரவி வீரர்களின் வாட்களையும் வேல்களையும் பறக்கவிட்டு அவர்களை கொன்று வீழ்த்திக் கொண்டிருந்த போது பீமவேலன், சோழப்படை தலைவரே, கலிங்கத்தில் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என கூறிக்கொண்டு செங்குவீரனை நோக்கி புரவியில் பாய்ந்தான். பீமவேலனுடன் பாய்ந்து வந்த அவனது வாளினை தடுக்க செங்குவீரன் தனது வாளினை உயர்த்தினான். அவன் தனது வாளினை உயர்த்திய அடுத்த கணம் கருட வியூகத்தின் தலையில் நின்று கொண்டிருந்த கலிங்க மன்னர் காரவேலர் சங்கினை நீண்ட நேரம் முழங்கினார். சங்கு சத்தம் நிறுத்தாமல் நீண்ட நேரம் ஊதப்பட்டதை கேட்டதும் இருதரப்பு வீரர்களும் யுத்தம் புரிவதை விட்டுவிட்டு மேற்கு வானை நோக்கினார்கள். பருதி மேற்கு வானில் விழுந்திருந்தது. செங்குவீரனை நோக்கிய பீமவேலன் உயர்த்திய வாளினை தனது இடையுறையில் போட்டுக்கொண்டு, இந்த முறையும் உங்களுடன் வாட்போர் புரிய முடியாமல் திரும்புவது ஏமாற்றத்தை அளிக்கிறது வீரரே என தெரிவித்தான். போர் இன்னும் முடியவில்லை கலிங்க இளவரசே, நாளையும் தொடரும். நாளை தங்களின் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் என கூறிய செங்குவீரனும் உருவிய வாளினை இடையுறையில் போட்டுக்கொண்டு திரும்பினான். கருட வியூகம் உருவாக்கியிருந்த ருத்ர தாண்டவத்தை பார்த்தபடியே செங்குவீரன் சென்று கொண்டிருந்தான். இறந்து கிடந்த வீரர்களினூடே செங்குவீரன் தனது புறவியில் செல்வதை பார்த்த பீமவேலன் கருட வியூகத்தின் முழு பலத்தை நாளை சோழப்படைக்கு புரிய வைத்து அவர்களை இதே மண்ணில் புறமுதுகிட வைக்கிறேன் என தனக்குத்தானே கூறிக்கொண்டான். முதல் நாள் போரில் இறந்த வீரர்களை சோழப்படை வீரர்களும் கலிங்கப்படை வீரர்களும் சேர்ந்து அப்புறப்படுத்தி அடக்கம் செய்து கொண்டிருந்தார்கள். போரில் காயம்பட்ட வீரர்களுக்கு மருத்துவம் அளித்துக் கொண்டிருந்தார்கள். சாரதா நதியின் வடகரையில் மரத்திற்கு அடியில் சோழப்படை தலைவர்களும் கரிகாலரும் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் போரில் ஏற்பட்டிருந்த காயங்களுக்கு வானவல்லி, அவந்திகா மற்றும் கார்த்திகா ஆகியோர் மருந்து வைத்து கட்டிக்கொண்டிருந்தனர். அப்போது நாங்கூர் வேளிர் செங்கோடர், இதுவரை எத்தனையோ போரில் பங்கெடுத்திருக்கிறேன், ஆனால் என் வாழ்வில் இப்படி ஒரு கட்டுக்கோப்பான வியூகத்தினை நான் கண்டதில்லை. கருட வியூகத்தை எவ்வளவு அழகாக பீமவேலன் இயக்கினான் என கலிங்க இளவரசனை பற்றி பெருமையுடன் கூறவும் செய்தார். அப்போது வில்லவன், கலிங்கப்படையின் படைபலம் 200,000 வீரர்கள் என்று ஒற்றர்கள் தெரிவித்த தகவலில் எனக்கு இப்போது சந்தேகம் வருகிறது என வினவினான். அப்போது திவ்யன், ஆமாம் வில்லவரே, அவர்களின் படையில் நிச்சயம் கிட்டத்தட்ட 300,000 படை வீரர்கள் நிரம்பியிருப்பார்கள் என்றான். ஆமாம், வேளக்கார படை தலைவர் கூறுவது உண்மைதான் என குறுக்கிட்டார் கரிகாலர். அப்போது சிறிது நேரம் அமைதி நிலவியது. பிறகு திருக்கண்ணனின் தோளில் அம்பு பாய்ந்து ஏற்பட்டிருந்த காயத்திற்கு மருந்திட்டுக் கொண்டிருந்த கார்த்திகா, நாளை எப்படி கருட வியூகத்தை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என வினவினாள். அப்போது வானவல்லியும், இன்று போர் பொழுது உச்சிக்கு வந்த பிறகு துவங்கியதால் கருட வியூகத்தின் கோர தாண்டவத்திலிருந்து நம்மால் பின்வாங்கி இழப்பினை தவிர்த்து பொழுது முடியும் தருவாயில் எதிர்த்து தாக்கி சிறிது சேதத்தை கலிங்க படைக்கு உருவாக்க முடிந்தது. ஆனால் நாளை பொழுது விடிந்ததும் நாம் கருட வியூகத்தின் கோர தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டும். இன்று போல நாளையும் நம்மால் பின்வாங்கிக் கொண்டிருக்க இயலாது. நாளை பொழுது முழுவதும் நாம் கருட வியூகத்தை தான் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். எப்படி அவர்களை நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என வினவினாள். அப்போது செங்கோடர், கருடனின் தலையை தனியாக திருகி வெட்டி எடுத்தால் கூட கருட வியூகத்தை முறியடிக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆனால் கருட வியூகத்தின் சரிவு அதன் தலையில் இருந்துதான் துவங்கும். கருட வியூகத்தின் தலையில் கலிங்காதிபதி மகாமேகவாகன அரசர் காரவேலர் அவரது யானை படையுடன் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு ஆதரவாக தலைக்கு முன்னே கருடனின் அழகில் பெரும் எண்ணிக்கையில் புரவிப்படை அணிவகுத்து நிற்கிறது. அவருக்கு பின்னால் பீமவேலன் நின்று கொண்டிருக்கிறான். அவன் கழுத்தில் நின்று கொண்டு கருட வியூகத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் வரையில் நம்மால் கருடனின் தலையை நெருங்க முடியாது. என்ன செய்வது? நாளை எப்படி கருட வியூகத்தை எதிர்கொள்ளப் போகிறோம் என வினவினார். கருட வியூகத்தை பெரும்பாலும் சர்ப்ப வியூகம் அமைத்துத்தான் எதிர்ப்பது வழக்கம். நாமும் நாளை சர்ப்ப வியூகம் அமைத்து அவர்களை எதிர்த்தால் என்ன என வினவினான் திருக்கண்ணன். திருக்கண்ணா,
போரில் யாரும் கருட வியூகத்தை எதிர்த்து சர்ப்ப வியூகத்தை அமைப்பதில்லை. பிறகு சர்ப்ப வியூகத்தை எதிர்க்கவே கருட வியூகத்தை வகுப்பார்கள். அப்போது வில்லவன், அது மட்டுமல்ல திருக்கண்ணா, சர்ப்ப வியூகத்தை அமைத்தும் கருட வியூகத்தையும் தாக்கலாம். ஆனால் சர்ப்ப வியூகம் அமைக்கும் படைபலம் கருட வியூகத்தை விடவும் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது நம் படையை விடவும் கலிங்கப்படையின் வலிமை அதிகம் என குறுக்கிட்டான். அவந்திகா திவ்யனை நோக்கி, தலைவரே, குருக்ஷேத்திர போரின் 2வது நாளில் கருட வியூகத்தை எதிர்க்க யுதிஷ்டிரன் கொக்கு வியூகத்தை அமைத்திருப்பான். நாமும் அதை போன்றே கொக்கு வியூகத்தில் படைகளை அணிவகுத்தால் என்ன என வினவினாள். அதற்கு வானவல்லி, அவந்திகா, குருச்சேத்திர போரின் 2வது நாளில் யுதிஷ்டிரன் தான் முதலில் கொக்கு அணிவகுப்பை வகுத்திருப்பான். பிறகுதான் கொக்கு வியூகத்தை எதிர்கொள்ள பீஷ்மர் கருட வியூகத்தை அமைப்பார். நாளை நம்மாலும் கொக்கு பறவை வியூகத்தில் கருட வியூகத்தை எதிர்கொண்டு வெற்றி பெற்றுவிடலாம். பெரும் சேதம் 2 படைகளுக்கும் ஏற்படும். கலிங்க போருக்கு பிறகு நாம் சுங்கப்படையையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என தெரிவித்தாள். அப்படியெனில் கருட வியூகத்தை வெற்றி பெறவும் வேண்டும். அதே நேரம் படை அதிக சேதத்தையும் அடைந்துவிடக்கூடாது எனில் கருட வியூகத்தை எப்படித்தான் எதிர்கொள்வது என சற்றே சலிப்புடன் வினவினாள் கார்த்திகா. சாதவாகன படையை சிதறடித்த செண்டாயுத வியூகத்திலேயே நாம் கலிங்கப்படையை எதிர்கொண்டால் என்ன என வினவினாள் வானவல்லி. அதற்கு வில்லவன், சாதவாகன படையின் படைபலம் வலிமை குறைவு. நம்மை தாக்கிய சாதவாகன வீரர்கள் பெருங்கடல் வியூகத்தில் இருந்ததால் நம்மால் செண்டாயுத வடிவில் படையை நிறுத்தி பெருங்கடல் வியூகத்தை சிதறடிக்க முடிந்தது. ஆனால் நம்மை போருக்கு அழைத்த சாதவாகன படையை விட பல மடங்கு பெரிய படையை நாம் இங்கு கலிங்கத்தில் எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என தெரிவித்தான். அதற்கு வானவல்லி, சர்ப்ப வியூகத்தையும் நம்மால் அமைக்க முடியாது, கொக்கு வியூகத்தையும் அமைக்க முடியாது, செண்டாயுத வியூகமும் சரிவராது எனில் கலிங்கப்படையை எப்படித்தான் நாம் எதிர்கொள்ளப் போகிறோம்? இப்படியே விவாதித்துக் கொண்டிருந்தால் இரவு கடந்து பொழுது புலர்ந்துவிடும். எவ்வளவு விரைவில் நாம் நமது தாக்குதல் வியூகத்தை முடிவு செய்கிறோமோ அவ்வளவு விரைவில் நம்மால் படைகளை அணிவகுத்து நிறுத்த முடியும். 200,000 வீரர்களை நாம் அணிவகுத்து நிறுத்த வேண்டும் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ளுங்கள் என அனைவரையும் எச்சரித்தாள். அப்போது கார்த்திகா, எனக்கு ஒரு சிந்தனை என தெரிவித்தாள். அனைவரும் அவளது முகத்தை நோக்கினார்கள். நாம் விருச்சிக வியூகத்தை அமைத்தால் என்ன என வினவினாள். செங்கோடர் கார்த்திகாவை நோக்கி, மகளே, நாம் கருட வியூகத்தை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை நினைவில் கொண்டு பேசு. கருட வியூகத்திற்கு சர்ப்ப வியூகமும் விருச்சிக வியூகமும் ஒன்றுதான். விருச்சிக வியூகம் கருட வியூகத்தை தாக்கிய அடுத்த கணமே கருட வியூகம் விருச்சிகத்தின் உடலை தனது அலகினால் கவ்வும். விருச்சிகத்தின் வாளும் 2 கொடுக்குகளும் கருடனின் 2 இறக்கைகளையும் தாக்கும். அப்போது கருடனின் அலகு விருச்சிகத்தின் உடலை கிழிக்கும். அடுத்த கணம் விருச்சிக வியூகம் 2ஆக உடையும். அதாவது விருச்சிகத்தின் உடல் 2ஆக கிழிக்கப்படும். அடுத்த சில நாழிகைகளில் வியூகம் முற்றிலும் சிதைந்து விருச்சிகம் கருடனுக்கு இரையாகிவிடும் என சற்றே கண்டிப்பு கலந்த அன்புடன் பதிலளித்தார். அதற்கு வில்லவன், திரிசூல அணிவகுப்பை நாம் மேற்கொண்டால் என்ன என யோசனை தெரிவித்தான். அதுவரை சிந்தனையுடன் இருந்த கரிகாலர், திரிசூலத்தை விடவும் வலிமையான ஆயுத வியூகம் நமக்கு வேண்டும் படைத்தலைவரே என தெரிவித்தார். திரிசூலத்தை விடவும் வலிமையான ஆயுதமா? ஆம், திரிசூலத்தை விடவும் வலிமையான ஆயுதத்திற்கு நாம் எங்கே போவது என வினவினான் வில்லவன். இருக்கிறது வில்லவரே. என்ன, வஜ்ராயுதம்? வஜ்ராயுதமா? ஆம். அப்போது திருக்கண்ணன், வஜ்ராயுத அணிவகுப்பில் இடிமுழக்க அணிவகுப்பு, முக்கோண அணிவகுப்பு மற்றும் செண்டாயுத ஆயுதத்தை ஒத்த 3 அணிவகுப்பு இருக்கிறது. தாங்கள் கூறுவது எந்த அணிவகுப்பை பேரரசரே என வினவினான். தான் மகா மேகவாகன அரசின் இளவரசன் என்பதை நிலைநிறுத்துவதற்கு கருட வியூகத்தை அமைத்திருக்கிறான் பீமவேலன். நாம் அமைக்கப் போகும் வியூகம் மேகத்தை வானமாக கொண்டு பறக்கும் கருடனையும் சிதறடிக்கும் வகையில் இருக்க வேண்டும். இடிமுழக்க வியூகத்தில் நமது படையை அணிவகுத்து நிறுத்துவோம். இடிமுழக்கத்தின் போது அடுத்தடுத்து உருவாகும் மின்னலை போன்று நமது படையும் அடுத்தடுத்து கருட வியூகத்தை தாக்கட்டும். கருட வியூகத்தை நாம் வீழ்த்த வேண்டுமெனில் கருடனின் தலையை நாம் கழுத்திலிருந்து தனியாக பிரிக்க வேண்டும். தலையை உடலிலிருந்து கழுத்தினை வெட்டி பிரித்து விடலாம். அதே போன்று நமது படை 2ஆக பிரிந்து கருடனின் இறக்கை 2ஐயும் வெட்டட்டும். கருடனின் தலை, உடல், இறக்கைகள் என்று 4ஆக பிரிவடையும்.
அப்போது அவர்களை நாம் ஒரு கை பார்த்து விடுவோம் என கரிகாலர் முழங்கினார். அதுவரை அவர்கள் அனைவரும் விவாதித்ததை கேட்டுக்கொண்டிருந்த செங்குவீரன், நாளை கலிங்கப்படை இதே கருட வியூகத்தில் அணிவகுத்து வந்தால் நம்மால் அவர்களை வச்சிர வியூகத்தின் இடிமுழக்க அணிவகுப்பில் எதிர்க்கலாம். ஆனால் அவன் தனது அணிவகுப்பை மாற்றிக்கொண்டால் என வினவினான். போர் பற்றிய சிந்தனையில் இருந்த திவ்யன் திடீரென்று விழிப்படைந்து, என்ன செங்குவீரா வினவினாய் என வினவினான். நாளை பீமவேலன் தனது அணிவகுப்பையும் தாக்குதல் திட்டத்தையும் மாற்றிக்கொண்டு நமது படையை எதிர்கொண்டால் என்ன செய்வது என மீண்டும் தெரிவித்தான் செங்குவீரன். தினமும் தனது படையின் அணிவகுப்பை மாற்றிக்கொள்ள பீமவேலன் ஒன்றும் பீஷ்மரும் அல்ல, கண்ணனும் அல்ல என சற்றே சினத்துடன் தெரிவித்தாள் வானவல்லி. தினமும் படையின் அணிவகுப்பை மாற்றுவதற்கு பீஷ்மராகவோ அல்லது கண்ணனாகவோ இருக்க வேண்டிய அவசியமில்லை வானவல்லி. போர் அறிவு இருந்தால் போதும், போரில் தோல்வியடையக்கூடாது எனும் வெறி இருந்தால் போதும். அந்த அறிவும் வெறியும் நம்மை விடவும் பீமவேலனிடம் அதிகம் இருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என திடமாக தெரிவித்தான் செங்குவீரன். விரல்வேல் கூறுவதிலும் உண்மை இருக்கிறது. நாளையும் அவன் கருட வியூகத்தில் தான் நம்மை தாக்குவான் என்பது என்ன நிச்சயம் என வினவினான் திவ்யன். என்ன வியூகம் என்று தெரியாத போது நாம் தேவ வியூகம் அணிவகுத்தால் நம்மால் நன்கு தற்காத்துக் கொள்ள முடியும் என யோசனை தெரிவித்தான் திருக்கண்ணன். திருக்கண்ணா, நாம் இங்கு தற்காத்துக் கொள்ள வரவில்லை என குறுக்கிட்டான் வில்லவன். ஆமாம் வில்லவரே, நாம் இங்கு தற்காத்துக் கொள்ள வரவில்லை, எதிர்க்கும் படையை அழித்துவிட்டு முன்னேறிச் செல்வதற்காக வந்திருக்கிறோம் என தெரிவித்தான் செங்குவீரன். படைத்தலைவரே, இந்நேரம் தாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். என்ன முடிவு அது என வினவினார் கரிகாலர். அவர் வினவிய அடுத்த கணம் செங்குவீரன் அசுர வியூகம் என்று பதிலளித்ததுதான் தாமதம். அமர்ந்திருந்த அனைவரும் அதிர்ச்சியில் செங்குவீரனை தவிர எழுந்து நின்றார்கள். உடனே செங்கோடர், படைத்தலைவரே, தங்களது முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். அசுர வியூகம் அமைத்தால் எதிர்ப்படும் படை எதற்கும் உதவாமல் அழிந்து போய்விடும். மீள முடியாத அழிவினை தரவல்லது. நாம் போரிடத்தான் சோழ நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம். ஆனால் அசுர வீகத்தில் போரிட்டு கலிங்க படையையே மொத்தமாக அழிப்பதற்கு வரவில்லை என அவனிடம் கெஞ்சினார். அப்போது வானவல்லி, படைத்தலைவரின் முடிவை நான் ஆதரிக்கிறேன். இந்த நிலையில் நமக்கு அசுர வியூகம் அமைப்பதை தவிர வேறு வழியில்லை. செங்கோடர் கூறுவதைப் போன்று போர்க்களத்தில் தயவு பார்த்து கொண்டிருக்க முடியாது. போரிடுவதற்கு கிளம்பி வந்து விட்டோம். எப்படி போரிட்டால் என்ன? போர் நியதிகளை மீறாமல் நேர்மையான வழியில் போரிட வேண்டியது மட்டுமே நமது கடமை. எதிரியின் அழிவை பற்றி சிந்தித்து நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் நாம் அழிய வேண்டியதுதான் என தெரிவித்தாள். கரிகாலர் அங்கு அமர்ந்திருந்த அனைவரையும் நோக்கினார். அனைவரும் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். செங்குவீரனிடம், படைத்தலைவரே, தங்களது திட்டம் என்ன? விரிவாக கூறுங்கள் என கட்டளையிட்டார். நாளை பொழுது விடுவதற்குள் நமது படை அசுர வியூகத்தில் நிற்க வைக்கப்படும். நாளை பீமவேலன் தனது படையை எப்படி வேண்டுமானாலும் அணிவகுத்துக் கொண்டு வரட்டும். கருட வியூகத்தை தவிர்த்து வேறு வியூகத்தில் அவன் நம்மை எதிர்கொண்டால் அவனது படையில் சிலர் உயிரோடு பிழைக்க வாய்ப்பு உண்டு. இல்லையேல் என செங்குவீரன் கூறிக்கொண்டிருந்த போது இடைமறித்த திவ்யன், ஒருவேளை நாளையும் அவர்கள் கருட வியூகத்தில் நம்மை தாக்கினால் என வினவினான். கருடனின் உடலிலிருந்து இறக்கைகள், தலை, கழுத்து என ஒவ்வொன்றும் அசுரனால் வெட்டி எறியப்படும். கருட வியூகம் மொத்தமாக சிதறடைந்த பிறகு ஒருவர் கூட தப்பிக்க முடியாமல் அழிக்கப்படுவார்கள். அப்போது திருக்கண்ணன், தலைவரே, தாக்குதல் சரி, தாக்கப் போவது யார்? அசுரவியூகத்தை இயக்கப் போவது யார்? யார் யார் படைக்கு தலைமை வகிக்கப் போகிறோம்? யார் யார் எங்கெங்கு நிலைபெறப் போகிறோம்? தெளிவாக கூறுங்கள் என வேண்டினான். அப்போது கரிகாலர், படைத்தலைவரே, நானே கருட வியூகத்தின் தலையை எதிர்கொள்கிறேன் என தெரிவித்தார். அப்போது செங்கோடர், பேரரசே, படைத்தலைவர் கூறுவதை போன்று கருடனின் இறக்கை, தலை, கழுத்து என அவற்றை தனித்தனியாக வெட்டி எறிவது என்பது அவ்வளவு எளிது அல்ல. கருடனின் தலையை நெருங்குவது என்பது மரணத்தின் வாசலை நெருங்குவதற்கு சமம். கருடனின் கழுத்து, உடல், இறக்கை என அனைத்து படைகளின் எதிர்ப்பையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கருட வியூகத்தில் தலையை கொடுப்பவர்கள் யாரும் மீண்டு வருவதில்லை.
புகாரில் என் மகள் மரகதவல்லியும் என் பெயர்த்தி ஆதிமந்தியும் தங்களுக்கு வெற்றி திலகமிட்டு வரவேற்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் சோழப்படை தலைவர்களான நாங்கள் ஒரு நாளும் அதற்கு சம்மதிக்க மாட்டோம் என தெரிவித்தார். அசுர வியூகத்தை நான் முடிவு செய்த போதே யார் முதலில் கருடனின் தலையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை முடிவு செய்துவிட்டேன் என தெரிவித்தான் செங்குவீரன். கட்டளையிடுங்கள் படைத்தலைவரே, தயாராக இருக்கிறோம் என பணிந்தான் வில்லவன். அசுர வியூகத்தை உருவாக்கப் போகும் நானே படைக்கு முதலில் தலைமை ஏற்று கருடனின் தலையை கொய்ய முடிவு செய்துவிட்டேன் என தெரிவித்தான் செங்குவீரன். அப்போது அங்கு பெருத்த அமைதி நிலவியது. அப்போது செங்கோடர், படைத்தலைவரே, முடிவெடுப்பதற்குள் நன்கு சிந்தித்து முடிவெடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் என வேண்டினார். இனியும் சிந்திப்பதற்கு நேரமில்லை செங்கோடரே. படைத்தலைவரே, சோழப்படை இன்னும் பயணிக்க வேண்டிய தொலைவு நிரம்ப இருக்கிறது. கரிகாலருக்கு நீங்கள் இன்னும் துணை இருக்க வேண்டுமெனில் தாங்கள் நீண்ட காலம் ஆயுளுடன் இருக்க வேண்டும். உங்களது முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். செங்கோடரே, இரவானது கோடி நட்சத்திரங்களுடன் விடியலுக்காக தன்னை பலி கொடுத்துக் கொள்வதில்லையா? அப்படியே நட்சத்திரங்களுள் ஒருவனாக நானும் இருந்துவிட்டு போகிறேன். செங்குவீரனின் பதிலை கேட்டதும் அனைவரும் ஒரு கணம் உறைந்து போனார்கள். அவந்திகா எதையோ கூற வாயெடுத்தாள். ஆனால் உயர்ந்த வானவல்லியின் அதிகாரப் பார்வை அவளது வாயை மூட வைத்திருந்தது. சிறிது நேரம் செங்குவீரனையும் அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்த வானவல்லியையும் நோக்கிய செங்கோடர் இடையுறையிலிருந்து தனது வாளை உருவினார். சில அடிகள் முன்வைத்து செங்குவீரனுக்கு முன் நின்றவர், படைத்தலைவரே, தாங்கள் நட்சத்திரங்களுள் ஒருவர் என்று எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தாங்கள் தான் விடியல் என்றோ மறைந்திருக்க வேண்டிய சோழகுலத்திற்கு விடியலாக இருந்து கதிரவனுக்கு பாதுகாவலனாக இருந்து கொண்டிருப்பது தாங்கள்தான் என கூறிக்கொண்டிருந்தவர் கையில் இருந்த வாளினை தரையில் ஊன்றி மண்டியிட்டு, நாளை நானே கருட வியூகத்தின் தலையில் இருக்கும் காரவேளனை எதிர்கொள்கிறேன். தயவு செய்து தங்களது முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் என வேண்டியபடியே தலையை தாழ்த்தினார். அவரது செய்கையை கண்ட ஒரு கணம் செங்குவீரனே அதிர்ச்சியில் உறைந்து போனாலும் உடனே மீண்டவன், செங்கோடரே, என்ன இது என கூறிக்கொண்டு அவரை தூக்கி நிற்க வைத்தான். மன்னிக்க வேண்டும் படைத்தலைவரே, தங்களது கட்டளையை முதலில் மீறுவதற்கு முடிவு செய்துவிட்டேன். நாளை காரவேளனை நானே எதிர்கொள்ளப் போகிறேன். அதற்கு தாங்கள் அனுமதி வழங்கினாலும் சரி, வழங்காவிட்டாலும் சரி, மரண பள்ளத்தாக்கு என்று அறிந்தும் நான் யாரையும் அனுமதிக்கப் போவதில்லை. நான் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டேன். இங்கிருக்கும் அனைவரும் இப்போதுதான் வாழ்க்கையை துவங்கி இருக்கிறீர்கள். சிறிது நேரம் சிந்தித்தபடியே நின்று கொண்டிருந்த செங்குவீரன், சரி செங்கோடரே, தங்களது விருப்பம். நாளை காலை அசுர வியூகத்தை கரிகாலர் இயக்குவார். கரிகாலருக்கு வேளக்கார படைத்தலைவர் காவல் புரிவார். வியூகத்தின் முதலில் செங்கோடரின் படை நிற்கும். கட்டளை எழுந்ததும் அவர் கருட வியூகத்தின் தலையை நேருக்கு நேர் தாக்குவார். அவருக்கு இரண்டு புறத்திலும் நிற்கும் வில்லவரும் திருக்கண்ணனும் கருடனின் இறக்கையை வேகமாக தாக்கி உடலிலிருந்து பிரிப்பார்கள். செங்கோடர் தலையையும் படைத்தலைவர்கள் இருவரும் இறக்கையை தாக்கி செயலிழக்க வைத்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் நான் கருடனின் கழுத்தில் நின்று கருட வியூகத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் பீமவேலனை எதிர்கொள்கிறேன். எனக்கு துணையாக வானவல்லி புறவிப்படையுடன் துணை இருக்கட்டும் என செங்குவீரன் கூறிக்கொண்டிருந்த போதே அவந்திகா, இதை நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் என குறுக்கிட்டாள். அங்கு அமர்ந்திருந்த அனைவரும் அவந்திகாவையே மிரட்சியுடன் நோக்கினர். மீண்டும் ஒரு முறை, இதற்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் என தெரிவித்தாள். அவந்திகா, நீ சிறிது நேரம் அமைதியாக நிற்கிறாயா என கோபத்துடன் அவந்திகாவிற்கு கட்டளையிட்ட வானவல்லி, தாங்கள் தாக்குதல் முறையை தொடர்ந்து கூறுங்கள் படைத்தலைவரே என தெரிவித்தாள். தேவி, இத்தனை நாட்களாக நான் அமைதியாக இருந்ததே தவறு என்று நினைக்கிறேன். ஆனால் நாளை நிச்சயமாக உங்களை போர்க்களம் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். அதிலும் தாங்கள் புறவியிலேறி போர்க்களம் விரைவதை என்னால் நிச்சயம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அவந்திகா, என்ன பழக்கம் இது என சற்றே கோபத்துடன் அதட்டினான் திவ்யன். என்னை மன்னித்து விடுங்கள். இத்தனை நாட்களாக அமைதியாக இருந்ததை போன்று இப்போதும் என்னால் அப்படி இருக்க முடியாது. அப்போது கரிகாலர் அவந்திகாவை நோக்கி, இளவரசி, தாங்கள் எதை அனுமதிக்கப் போவதில்லை என்று நாங்கள் அறிந்து கொள்ளலாமா என வினவினார். அதற்கு அவந்திகா, வானவல்லி தேவி போர்க்களம் செல்வதை என்று பதிலளித்தாள். அதில் தங்களுக்கு என்ன ஆட்சேபனை என குறுக்கிட்டார் செங்கோடர். தாங்கள் இல்லாமல் வானவல்லி தேவி மட்டும் படைக்களம் செல்வதால் தங்களுக்கு விருப்பம் இல்லையா என வினவினான் திருக்கண்ணன். அப்போது வில்லவன், தேவியை பற்றிய கவலை வேண்டாம்.
அவர் இதற்கு முன் பல போர்க்களங்களை கண்டவர். உங்களது மாதண்ட நாயகன் தாக்கிய போது கூட சோழப்படையை இயக்கியவர் வானவல்லி தேவிதான் என தெரிவித்தான். எனக்கு கவலை வானவல்லி தேவி மீது அல்ல. பிறகு யார் மீது உங்களுக்கு கவலை என அவந்திகாவை நோக்கி வினவினான் செங்குவீரன். அவந்திகா ஒரு கணம் செங்குவீரனையும் வானவல்லியையும் மாறி மாறி நோக்கினாள். பிறகு வானவல்லியிடம், என்னை மன்னித்து விடுங்கள் தேவி, உங்களுக்கு கொடுத்த வாக்கினை மீறப் போகிறேன் என அவள் கூறிக்கொண்டிருந்த போதே, என்ன வாக்கு அவந்திகா என வினவினான் திவ்யன். அவந்திகா திவ்யனை நோக்கி, உங்களது தங்கை வயிற்றில் இன்னொரு உயிரையும் சுமந்து கொண்டு இருப்பதால்தான் நான் அவர் போர்க்களம் செல்வதை கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். உங்களுக்கு என் மீது சந்தேகம் இருந்தால் வானவல்லி தேவி உடலில் அணிந்திருக்கும் கவசத்தை நீக்கச் சொல்லுங்கள், நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என அவள் கூறிக்கொண்டிருந்த போதே வானவல்லியிடம் வந்த செங்குவீரன், அவந்தி இளவரசி கூறுவது என பெரும் அதிர்ச்சியுடன் அவளை நோக்கினான். சிறிது நேரம் அமைதியாக நின்ற வானவல்லி பிறகு என மட்டும் கூறி நிலம் நோக்கினாள். அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் அனைவரும் இன்ப அதிர்ச்சியில் உறைந்து நின்று கொண்டிருக்க செங்குவீரன் வானவல்லியை அணைத்து கொண்டான். அங்கு நின்றவர்கள் அனைவரும் செங்குவீரனுக்கு வாழ்த்துக்களை கூறி இன்பத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அப்போது அவந்திகா, நாளை நானும் கார்த்திகாவும் வானவல்லி தேவியை அவந்திக்கு அழைத்து செல்கிறோம். சோழ பேரரசர் அவந்திக்கு வருகை தந்த போதே சரியாக உபசரிக்கவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. கலிங்கனையும் சுங்கனையும் வீழ்த்திவிட்டு வெற்றியுடன் அனைவரும் அவந்திக்கு வாருங்கள். பிறகு நாம் அனைவரும் சோழ நாட்டிற்கு கிளம்பலாம் என அனைவரிடமும் கூறியவள் செங்குவீரனிடம், நாளை போருக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு விடுவதற்குள் கூடாரத்திற்கு வந்து சேருங்கள் என கூறிவிட்டு வானவல்லி மற்றும் கார்த்திகாவை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள். அனைவரும் மூவரும் செல்வதையே பார்த்து கொண்டு இருந்தார்கள். பிறகு செங்குவீரன் படை அணிவகுக்க வேண்டிய முறை, தாக்குதல் முறை என அனைத்தை பற்றியும் கூறிவிட்டு வானவல்லி சென்ற அடுத்த ஒரு ஓரை பொழுது கழித்து அவனும் கூடாரத்திற்கு செல்லலானான். அவந்திகா, கார்த்திகா மற்றும் பணிப்பெண்கள் அருகில் இருந்த கூடாரங்களில் உறங்கிக் கொண்டிருக்க வானவல்லி மட்டும் தனியாக தீப்பந்த வெளிச்சத்தில் கட்டிலில் அமர்ந்திருந்தாள். கூடாரத்தின் திரையை நீக்கிவிட்டு உள்ளே நுழைந்தான் விரல்வேல். அவன் உள்ளே வந்ததை கண்டதுமே எழுந்து நின்ற வானவல்லி தலையை கீழே குனிந்தபடி நின்று கொண்டிருந்தாள். அவளது அழகிய வதனத்தை உயர்த்தினான் விரல்வேல். அவள் நாணம் கலந்த அச்சத்துடன் அவனை நோக்கினாள். விரல்வேலும் அவளது முகத்தையே சிறிது நேரம் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது வானவல்லி, அத்தான் என்று எதையோ கூற வாயெடுத்தாள். இப்போது நீ எதுவும் கூற வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்த விரல்வேல் அவளை அப்படியே இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். நீண்ட நேரம் கழித்து அவளது அணைப்பில் இருந்து விடுபட்ட விரல்வேல் அவளது நெற்றியில் முத்தம் ஒன்றை பதித்தான். பிறகு அவளுக்கு முன் மண்டியிட்டு அவளது வயிற்றை மூடியிருந்த சீலை துணியை நீக்கினான். அவளது வயிறு அப்போதுதான் மேடு தட்டத் துவங்கி இருந்தது. அவளது அடிவயிற்றில் முத்தம் ஒன்றை பதித்த விரல்வேல் வயிற்றில் முகத்தை புதைத்து கொண்டான். விழிகளில் துளிர்த்த கண்ணீர் விரல்வேலின் மீது விழ வானவல்லியும் விரல்வேலை அணைத்து கொண்டாள். மகிழ்ச்சியில் அவளது வயிற்றில் மீண்டும் முத்தமிட்டபடியே, எப்போதிலிருந்து வானவல்லி என வினவினான். தாங்கள் வடுக நாட்டிலிருந்து புறப்பட்டு சிங்கப்புரத்திற்கு புறப்பட்ட பிறகே எனக்கு தெரியும் என சற்றே அச்சத்துடன் பதிலளித்தாள் வானவல்லி. விரல்வேல் எந்த பதிலையும் கூறாமல் அவளது வயிற்றை தடவிக்கொண்டே அவள் அருகில் அமர்ந்தவன் அவளை தனது மடியில் கடத்தி கொண்டான். அப்போது வானவல்லி, உங்களுக்கு என் மீது கோபம் வரவில்லையா என வினவினாள். எதற்கு கோபம்? இத்தனை மாதங்களாக நான் மறைத்து விட்டேன் என்று. வந்திருக்க வேண்டும். ஆனால் உனது முகத்தை பார்க்கும்போது என் மனம் அமைதியாகி விடுகிறது வானவல்லி. எதற்காக இத்தனை நாட்களாக என்னிடமிருந்து மறைத்தாய்? போரில் தாங்கள் வெற்றி வாகை சூடியதும் உங்களுக்கு இன்ப பரிசாக இதை தெரிவிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஒரு நாளில் அவசரப்பட்டு அவந்திகா காரியத்தை கெடுத்து விட்டாள். அது மட்டுமல்லாமல் இன்னும் வேறு காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா? என்ன? நான் கர்ப்பமடைந்த செய்தி தெரிந்திருந்தால் சாதவாகன போரை என்னால் முன்னெடுத்திருக்க முடியாது. வடுக நாட்டிலிருந்தே என்னை சோழ நாட்டுக்கு அனுப்பி வைத்திருப்பீர்கள். திருமணத்திற்கு முன்னரே நான் உங்களை வெகு காலம் பிரிந்துவிட்டேன் அத்தான். இனி என்னால் தங்களை பிரிந்திருக்க முடியாது. ஆதலால் தான் உண்மையை மறைத்து கலிங்கம் வரை வந்துவிட்டேன். அவள் கூறியதை கேட்ட விரல்வேல் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். போர்க்களமோ அல்லது நந்தவனமோ
எனக்கு என் கருத்தானின் அருகாமை போதும் என அவனது மார்பில் சாய்ந்தபடியே தெரிவித்தாள் வானவல்லி. மனம் முழுவதும் காதல் நிறைந்திருந்த அதன் பிறகு இருவருக்கும் சொற்கள் பயன்படாமல் போனது. நெடுநேரம் அமைதியாகவே காணப்பட்டார்கள். பிறகு செங்குவீரன் அவளது அணைப்பிலிருந்து விடுபட்டு, நாளை எனது மகனுக்கு நான் கலிங்க வெற்றியை சமர்ப்பிக்கிறேன் என கூறிக்கொண்டிருந்த போதே உறங்கிக் கொண்டிருந்த திரையன் எழுந்து நடந்து வந்து வானவல்லியின் மடியில் படுத்துக் கொண்டான். இருக்கும் ஒரு மகன் போதாது என்று உங்களுக்கு இன்னொரு மகன் வேண்டுமா என வினவினாள் வானவல்லி. அவள் கூறியதைக் கேட்டு புன்னகைத்த விரல்வேல், நான் புறப்படுகிறேன். காலையில் என்னால் மீண்டும் உன்னை சந்திக்க வர முடியுமா என்று தெரியவில்லை. பத்திரமாக செல். அவந்தியில் உன்னை நான் வெற்றியுடன் சந்திக்கிறேன் என கூறிக்கொண்டு எழுந்தான். விரல்வேல் செல்வதைக் கண்ட திரையன் அப்பா என அழைத்தான். அவனிடம் மீண்டும் வந்து அமர்ந்தான் விரல்வேல். பிறகு திரையனிடம், அம்மாவுடன் செல்கிறாயா அல்லது என்னுடன் வருகிறாயா என வினவினான். அப்போது திரையன் வானவல்லியையும் விரல்வேலையும் மாறி மாறி நோக்கினான். விரல்வேலின் இடையில் வைத்திருந்த குறுவாளினை எடுத்தவன் அவனது தோளுக்குத் தாவினான். திரையனை தனது தோளில் போட்டுக்கொண்டு விரல்வேல் வானவல்லியை மீண்டும் ஒரு முறை அணைத்து அவளது இதழ்களில் முத்தம் ஒன்றை பதித்தவன், நம் மகன் என்னுடன் போர்க்களத்திலேயே வளரட்டும், நான் புறப்படுகிறேன் என கூறிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டுச் செல்லலானான். விரல்வேல் புறப்பட்டு சென்றதையே பெருமை பொங்க நீண்ட நேரம் பார்த்து கொண்டு நின்ற வானவல்லி பிறகு நிறைவான மனதுடன் படுக்கையில் விழுந்தாள். அடிக்குறிப்பு 1. கரிகாலரின் மகளது பெயர் ஆதிமந்தி என்று சிலம்பு 21வது காதையில் இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். ஆதிமந்தி ஒரு புலவர். இவளது பாடல் குறுந்தொகையில் 31வதாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. இளங்கோவடிகளால் கற்புக்கரசி என்று வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும் கண்ணகி வரிசையில் ஆதிமந்தியும் ஒருத்தி. ஆதிமந்தி கண்ணகிக்கு முன்னோடி. நீராடிய போது காவேரி ஆறு அடித்துச் சென்ற தனது காதலன் ஆட்டனத்தியை தேடிச் சென்று உயிருடன் மீட்டவள் ஆதிமந்தி.